நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் இ-பாஸ் முறை அறிமுகம் செய்யப்பட்டது. இதனால் கடந்த மே மாதத்தில் உதகை வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்தது. இதனால் 2023ஆம் ஆண்டை காட்டிலும் 2024ஆம் ஆண்டில் 4 லட்சம் சுற்றுலா பயணிகள் குறைவாக வந்துள்ளனர். இதனால் சுற்றுலா பயணிகளை கவர ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ சக்தி கைலாஸ் மகளிர் கல்லூரியில் ஒருநாள் மாணவியர் அனுபவம் என்ற தலைப்பில் 2 நாள் பயிலரங்கம் இன்று தொடங்கியது. இந்நிகழ்வில் கல்லூரி வாழ்க்கை வாய்ப்பை இழந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களது வாழ்நாள் கனவினை நிறைவேற்றிக் கொண்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதிகளில் செங்கரும்பு விவசாயம் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வந்த நிலையில் தற்போது விளைச்சல் குறைந்த அளவே காணப்படுகிறது. இதனால் செங்கரும்பு பயிரிடப்பட்டு 10 மாதங்களாக உரமிட்டும் பாதுகாத்தும் வரும் நிலையில் தங்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் இருப்பதால் தமிழக அரசு செங்கரும்பிற்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் கழிவுநீர் வெளியேறி சாலையில் சூழ்ந்துள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே விரைந்து காஞ்சிபுரம் மாநகராட்சி கழிவுநீர் வெளியேற பாதையை சரி செய்து கழிவுநீர் வெளியேறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருநெய்ப்பேர் ஊராட்சியில் மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கோமாரி தடுப்பூசி முகாம் மற்றும் கூட்டுறவு பால் வழங்கும் சங்கம் தொடக்க விழா நிகழ்ச்சி இன்று திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் சௌமியா தலைமையில் நடைபெற்றது. மேலும் இம்முகாமில் கால்நடைகளுக்கு தடுப்பூசிகள் மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் கருணாகரன், ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கேசரப்பட்டி அஞ்சல் நிலையத்தில் அஞ்சல் அலுவலகர் அஞ்சலக சேமிப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் 40 லட்சம் முறைகேடு செய்துள்ளார். மோசடியில் ஈடுபட்ட அஞ்சல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வலையப்பட்டி துணை அஞ்சலகத்தின் முன்பாக 100க்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள கல்லூரியில் ஒருநாள் மாணவியின் அனுபவம் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வானது தனது கல்லூரி படிப்பை தொடர முடியாமல் பாதியிலேயே கல்லூரி வாழ்க்கையை கைவிட்ட நபர்களுக்காக நடைபெற்றது. இதில் பெண்கள் வகுப்பறையில் அமர்ந்து விரிவுரைகள் மற்றும் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர். புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலமான ஊசுட்டேரி படகு குழாமில் உள்ள படகுகள் உடைந்து சேதமடைந்துள்ளதால் படகு சவாரி செய்ய முடியாமல் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். அரசு உடனடியாக சேதமடைந்த படகுகளை சரி செய்து மீண்டும் படகுகளை இயக்க வேண்டும் என பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி பணி நிறைவை தொடர்ந்து சிறப்பு கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், ஊராட்சி செயலாளர், மக்கள் நல பணியாளர், பணிதள பொறுப்பாளர்கள், ஆபரேட்டர்கள், துப்புரவு மற்றும் தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். சென்னையிலிருந்து ஆந்திராவுக்கு சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றி சென்ற லாரி மீண்டும் சென்னை நோக்கி வந்தபோது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் திருவள்ளூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் பக்கவாட்டில் உள்ள கட்டிட சுவற்றின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் நல்வாய்ப்பாக எந்தவித காயங்களும் இன்றி ஓட்டுநர் உயிர் தப்பினார். இந்த சம்பவம் தொடர்பாக திருவள்ளூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து லாரியை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக தடையை மீறி போராட்டம் நடத்த முயன்ற சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டுள்ளார். இதனை கண்டித்து கடலூரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் கைது செய்யப்பட்டனர். இதனால் கடலூர் பேருந்து நிலையம் அருகில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பொதுமக்களின் நலன் கருதி மிக குறைந்த கட்டணத்தில் முழு உடல் பரிசோதனை மையத்தினை செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் திறந்து வைத்தார். இந்த முழு உடல் பரிசோதனை மையத்தில் பொதுமக்கள் 250 ரூபாய் செலுத்தி முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளலாம் என மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் நகரியத்தில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி திருட்டு சம்பவம் நடந்துள்ளது. இதுகுறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் கல்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் 2 நபர்களை சிசிடிவி காட்சி மூலம் பிடித்துக் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறையை கண்டித்து பள்ளி ஆசிரியர்கள் வகுப்பறையை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதுக்கு துணை போகுதான்னு சொல்லிட்டு தெரியல. ஏற்கனவே இதுல
ஈடுபட்ட ஒரு ஏற்கனவே தவறில் ஈடுபட்ட ஒரு 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு நபர் வந்து 20க்கும் மேற்பட்ட சைக்கிளை ஏற்கனவே எடுத்துட்டு போயிருக்கிறாப்புல. அதுலேயும் இந்த காவல்துறை மெத்தன போக்கில் தான் இருந்திருக்குது. இதை நாங்கள் சொல்லியும் அவங்க வந்து கேட்காம இருக்கிறாங்க. இதில் வேற ஏதாவது இந்த பள்ளியினுடைய அவப்பெயரை ஏற்படுத்தணுமான்ற எண்ணம் அவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி இந்த பள்ளி வளாகம் என்பது மத்திய அரசு துறையின் கீழ் இருக்கக்கூடிய கல்பாக்கம் நகரியத்தை உள்ளார இந்த பள்ளி இருக்குது. இந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் என்று சொல்லக்கூடிய CSF கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இது மாதிரியான ஒரு நடவடிக்கை தொடருது என்பது ஆச்சரியமூட்டுதல் இருக்கு. ஏன்னா இங்க ஒரு குண்டூசி விழுந்தா கூட இந்த ரோட்ல வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு கண்காணிப்பு கேமரா என்பது இருந்தும் காவல்துறை எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறது மேலும் மேலும் இந்த குற்றத்தை வந்து அவங்க ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. இது முழுக்க முழுக்க காவல்துறையினருக்கும் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குமான்னு நாங்கள் பள்ளி மேலாண்மை குழு சார்பாக சந்தேகப்படுறோம். நாங்கள் சிவகங்கை மாவட்ட சட்டமன்ற உறுப்பினரும் சிவகங்கை மாவட்ட அதிமுக செயலாளருமாக பதவியில் இருக்கும் PR செந்தில்நாதன் என்பவர் மாவட்டத்தில் கட்சியை சரியாக வழிநடத்தவில்லை என கூறி சிவகங்கை பேருந்து நிலையம், மதுரை முக்கு, ஆட்சியர் அலுவலக வளாகம், நேரு வீதி உட்பட நகரின் முக்கிய பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் உண்மையான ஆதரவாளர்கள் என்ற வாசகங்களுடன் ஒட்டப்பட்டுள்ள இந்த போஸ்டரால் சிவகங்கை மாவட்ட அதிமுகவினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கடப்பனந்தல் கிராமத்தில் அவலூர்பேட்டை மரம் நடுவோர் சங்கம் சார்பில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி கோ நம்மாழ்வார் அவர்களின் 11வது நினைவு தினம் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு நம்மாழ்வார் பெயரில் குறுங்காடு உருவாக்கியவர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து கடப்பனந்தல் கிராமத்தில் மேல்மலையனூர் ஒன்றிய குழு தலைவர் நெடுஞ்செழியன் முன்னிலையில் மரம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே திண்டமங்கலம் ரயில்வே பாலத்திற்கு அருகில் சிறுவன் ஒருவன் அழுது கொண்டு நின்று கொண்டிருந்துள்ளார். தொடர்ந்து விவசாயி ஒருவர் அச்சிறுவனை மீட்டு ஓமலூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில் அச்சிறுவனிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் தன்னை 2 பேர் கடத்தியதாகவும் தனது பெயர் திவனேஷ் என்றும் கூறிய நிலையில் சிறுவனின் புகைப்படத்தை அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி வைத்து ஓமலூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசியில் காவல்துறைக்கு எதிராக கடிதம் எழுதி ராஜினாமா செய்த முதல்நிலை காவலருக்கு ஆதரவாக ஊர் பொதுமக்கள் சார்பில் ஊழலுக்கு துணை போகாத ரியல் ஹீரோ என போஸ்டர் ஒட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்தான புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசம் மங்கை அருகே ஆலங்குளம் சென்ற நகர அரசு பேருந்து பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களை ஏற்றிக்கொண்டு ராமநாதபுரம் நோக்கி வந்தபோது ஆலங்குளம் விளக்கு பகுதியில் உத்தரகோசம் மங்கையில் இருந்து முதுகுளத்தூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து மீது பிரேக் பிடிக்காமல் பேருந்தின் பக்கவாட்டில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பள்ளி மாணவர்கள், கட்டிட தொழிலாளர்கள், பொதுமக்கள் என 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் உழவர் சந்தையில் கடை வைத்து காய்கறி வியாபாரம் செய்து வரும் சிவகுமார் என்பவரை சுமை தூக்கும் தொழிலாளியான சிவா என்பவர் வாய் தகராறு காரணமாக பலமாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த சிவகுமார் மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சுமை தூக்கும் தொழிலாளியான சிவா மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிவகுமார் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பாப்பா கோயில் கிராமத்தில் விவசாயம் செய்துள்ள விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர். அந்த மனுவில் அறுவடைக்கு தயாராக உள்ள விளை நிலங்களில் பாப்பா கோயில் கிராமங்களில் உள்ள சுமார் 100க்கும் அதிகமான பன்றிகள் பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் பன்றிகளை பிடிக்கவும், மேலும் பன்றி வளர்ப்பவர்கள் முருகேசன் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் சதீஷ் மற்றும் ரவிச்சந்திரன் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி சாலையோரங்களில் உலாவரும் வன விலங்குகளை சாலையில் பயணிக்கும் சுற்றுலா பயணிகள் எந்தவித தொந்தரவும் செய்யக்கூடாது என வனத்துறை அறிவித்துள்ளனர். மேலும் சுற்றுலா பயணிகள் வன விலங்குகளுக்கு இடையூறு செய்யும் செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தாண்டா கவுண்டனூர் ஸ்ரீ மாரியம்மன் வழிபாட்டுக்கு அனுமதி மறுப்பதை கண்டித்து அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ரங்கசாமி தலைமையில் நிறுவனம் மற்றும் பொதுச் செயலாளர் பசும்பொன் பாண்டியன் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
விருதுநகர் நகராட்சியுடன் சிவஞானபுரம் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து சிவஞானபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசனை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து கிராம மக்களின் கோரிக்கை குறித்து அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என எம்எல்ஏ உறுதி அளித்ததைத் தொடர்ந்து சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே உள்ள புழுதிக்குடியில் என்னும் பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள சாலையோர வாய்க்காலில் நல்லப்பாம்பு மற்றும் சாரை பாம்புகள் பிணைந்து கொண்டிருந்தன. இதனை கண்ட பொதுமக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் இது குறித்தான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.